Hey guys, this is Kendila Passion. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபேக்சர் எலக்ட்ரானிக்கை பற்றி. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கம்பெனி ஒரு சர்வீஸ் விற்கும் போதோ ஒரு பொருட்களை விற்கும் போதோ அவியல் இன்வாய்ஸை வந்து ஒரு லீவர் de ஃபேக்சரை வச்சு செஞ்சு கொடுக்கலாம், கையால் எழுதி, அல்லாட்டிக்கு வார்டில் செஞ்சு கொடுக்கலாம், அல்லாட்டிக்கு ஒரு லொஜிசியலை வச்சு இப்போதைக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஃபேக்சரை. அது எந்த கிளியும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்க போதேன்டா, ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து எல்லா ஃப்ரான்ஸில் இருக்கிற கம்பெனியும் ஃபேக்சர் எலக்ட்ரானிக்கை மூலமாக தான் அவியல் ஃபேக்சரை அனுப்ப வேணுமென்று ஒரு சட்டத்தை கொண்டு வரினா. ஏன்னா அந்த சட்டத்தை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் கொண்டு வருதுண்டா, ஃப்ரான்ஸில் இருக்கிற கம்பெனிகள் வந்து தேவையான கள்ளம் செய்யணும், மற்றது அந்த ஃபேக்சர் எலக்ட்ரானிக்கை கொண்டு வரதால அரசாங்கத்துக்கு வந்து கம்பெனியில் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது எந்த சம்பாதிக்கிற விளவு செலவு விளவுண்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. மற்றது வந்து கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஃபேக்சர் எலக்ட்ரானிக் செய்கிறதாலையும் ஹோஸ்வே பண்ணுறதாலையும் உங்களோட பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் 10 டேட் தெரிஞ்சுக்கொள்ளணும். 1er septembre 2026 et 1er septembre 2027. 1er septembre 2026 இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா விதமான கம்பெனியும் அசோசியேஷனை தவிர்த்து plupart des entreprises doivent avoir une plateforme agréée. பிளாட்ஃபார்ம் அக்ரியே ஏன் உங்களுக்கு தேவையண்டா, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து 1er septembre 2026 உங்களுக்கு அவன் ஃபேக்சரை அது மூலமாக தான் அனுப்புவினம், இனி பேப்பரில் அனுப்ப மாட்டினோம். எக்ஸாம்பிள், உங்களோட டெலிஃபோன் ஃபேக்சர்கள், EDF ஃபேக்சர்கள், பேங்க், அப்படி பெரிய ஃப்ரான்ஸில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் அக்ரியே மூலமாக தான் உங்களுக்கு ஃபேக்சரை அனுப்புவினம். எல்லா கம்பெனியும் ஒரு பிளாட்ஃபார்ம் அக்ரிக்கு பதியணும். ça c'est une obligation. நீங்கள் franchise en base de TVA-வில் இருந்தாலும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் அக்ரிக்கு பதிய வேணும். ஏனென்றால் நீங்கள் ஃபேக்சர் வந்து கட்டாயம் பிளாட்ஃபார்ம் அக்ரியால் ஹோசுவே பண்ண போகிறீங்க. alors அது எப்படி நடக்குமெண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் EDF வந்து உங்களோட பேரில் ஒரு இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் மூலமாக அனுப்பிவினோம். அந்த இன்வாய்ஸ் வந்து அம்போக்கு போய் அதுக்கு பிறகு தான் உங்கள்கிட்ட வருது. அதால் இடைக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஸ்கலுக்கு உங்களுக்கு எவ்வளவு EDF வந்தது, நீங்கள் எவ்வளவு தேவையாக கட்ட வேண்டும், நீங்கள் எவ்வளவு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரிய வரும் ஃப்யூச்சரில். அதால் நீங்கள் வந்து 1er septembre 2026 கட்டாயம் ஒரு பிளாட்ஃபார்ம் அக்ரிக்கு நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க வேணும். நார்மல்மோ உங்களோட கொண்டாபிள் தான் அதை உங்களுக்கு எடுத்து கொடுப்பினம், அல்லாட்டிக்கு நீங்கள் பேங்கில் கேட்கலாம், அல்லாட்டிக்கு சில பிளாட்ஃபார்ம் அக்ரி கிராச்சுவியும் இருக்குது, நீங்கள் அதை செய்யலாம். 2வது டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது 1er septembre 2027. 1er septembre 2027 என்ன நடக்க போதுண்டா, ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே நீங்கள் ஒரு சாமான் விற்கும் போதோ ஒரு சர்வீஸ் விற்கும் போதோ நீங்கள் ஒரு இன்வாய்ஸை செய்கிறீங்களா, அந்த இன்வாய்ஸ் வந்து ஃபேக்சர் எலக்ட்ரானிக்காக இருக்க வேணும். நீ வந்து நீங்கள் கையாலேயோ அல்லாட்டிக்கு ஒரு லொஜிசியலை வச்சோ நீங்கள் சும்மா ஒரு ஃபேக்சரை செஞ்சு கொடுக்கலாது. அரசாங்கம் ஆத்தோரைசே பண்ணின லொஜிசியலை வச்சு தான் நீங்கள் உங்களோட ஃபேக்சரை செஞ்சு கொடுக்க வேணும். ஃபேக்சர் எலக்ட்ரானிக் என்னென்னா, அது ஒரு ஃபார்மாக நியூமெரிக்கில் இருக்கும். அதை வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லொஜிசியலை வச்சு வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1er septembre 2027 உங்களோட கம்பெனி வந்து இன்னும் ஒரு கம்பெனிக்கு ஒரு பொருட்களை விற்கிதோ அல்லாட்டிக்கு ஒரு சர்வீஸ் விற்கிதோண்டா நீங்கள் வந்து ஃபேக்சர் எலக்ட்ரானிக் மூலமாக தான் உங்களோட ஃபேக்சரை அனுப்ப வேணும். அது மாதிரி 1er septembre 2027 உங்களோட கம்பெனி வந்து ப்ரைவேட் பர்சன், ஒரு பார்ட்டிகுலியே, c'est-à-dire ஒரு எபிஸ்ரி வச்சுருங்களோ, ப்ளஸ் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிளையன்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களோ, அது என்டர்பிரைஸாகவும் இருக்கலாம். அப்படி என்றைக்கு நீங்கள் ரிப்போர்ட்டிங் செய்ய வேணும். ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சு நீங்கள்ண்டு அரசாங்கத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கணும். அது நீங்கள் இப்போ இருந்தே வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்கிற கேஸ் வந்து NF 525 என்ற நார்மை ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்குதான். ஏனெண்டா நீங்கள் 1er septembre 2027
ஆட்டோமேட்டிக்காக 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லிக்கல உங்களோட கேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக செஞ்சுருக்க வேணும். நீங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற சட்டத்தை மதித்து தான் நீங்கள் கம்பெனியை நடத்த வேணும். இப்படி புது சட்டங்கள் வரும்போது நீங்கள் முதல் கொண்டே ப்ரிப்பேர் பண்ணினா தான் உங்களோட பிஸ்னஸை ஈஸியாக ஃப்யூச்சரில் நடத்த முடியும்.